ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் நேத்து போயி எனக்கு தேவையான அதாவது என் டெய்லரிங்க்கு தேவையான பொருள்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். லைனிங், ஃபால்ஸு, த்ரெட் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தேன். கோயம்புத்தூர்ல நான் எங்கே வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டவுன் ஹால் தாங்க போவேன். அங்க தான் நெறையா கடை இருக்கும். நான் ஒரு 4 வருஷமா வந்து பாலாஜி பட்டன் ஹவுஸ் அப்படிங்கிற கடையில தான் வாங்கிட்டுருக்கிறேன். குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். எல்லா பொருளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அங்க தான் நேத்து போயிருந்தோம். சரி, எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. சண்டே தான் மோஸ்ட்லி எப்பவும் போவோம் வாங்குறதுக்கு. எனக்கு சண்டே கொஞ்சம் நாங்க வெளியில வேண்டியது இருந்ததுனால நேத்து போயிட்டோம். நேத்து பார்த்தீங்கன்னா, போம்போது எப்படி மணி 7 ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது கரெக்ட்டா 9:20 ஆயிருச்சுங்க. கரெக்ட்டா நாங்க 9:20ன்னா எந்த இடத்துல வந்துட்டுருந்தோன்னா, புரோசன் மால் இருக்கும். கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். மால் கிட்ட வந்துட்டுருந்தோம். 9:30க்கே பாருங்க கொஞ்சம் டிராஃபிக் தான். போம்போது ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு அ வீட்டுக்கு வர்றதுக்கே மணி எப்படியும் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா, நான் வாங்குற கடை பார்த்துட்டிங்கன்னா, எல்லாமே இருக்குங்க. இது இல்லைன்னே இருக்காது. லைனிங்கு, ஃபால்ஸு, அப்புறம் அந்த கேன்வாஸு, பட்டன்ஸு, அப்புறம் என்னென்னமோ எனக்கு இதெல்லாம் நெறைய இருக்குது. நான் இதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் என்னன்ட்டு. எல்லாமே இருக்கும். அந்த ஹேங்கிங்ஸு, அப்புறம் இந்த ஆரி ஒர்க்குக்கு தேவையானது, லேஸு, எல்லாமே இருக்குது. இதுதான் இந்த கடையோட ஓனர் அந்த அந்த அண்ணாஜி. நான் ஜின்னு தான் கூப்பிடுவேன். ஓகே. போயிட்டு வந்தாச்சு. இப்போ நான் காலையில் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நான் எப்போவுமே என்னென்ன வேணும் லைனிங்கு இதெல்லாம் என்னென்ன வேணும் கலர் ஏன்னா நம்ம சடனாக போகும்போது இதுதான் வேணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் அப்பப்போ கம்மியாகிறத நான் ஒரு சின்ன பிட்டாக கிழிச்சு ஒரு பேப்பரில் வந்து பின் அடித்து வச்சுப்பேன். என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நூல், ஃபால்ஸ் எல்லாமே நான் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா அப்போதைக்கு அவசரத்துக்கு நம்ம திடீர்னு ஏன்னா கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அப்போதைக்கு நம்ம யோசிக்க தோணாது நமக்கு. கடைக்கு போனதுக்கப்புறம் தான் இது வேணுமா, அது வேணுமான்னு தோணும். அதனால் ஆல்ரெடி அப்படி நான் பண்ணி வச்சுப்பேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நான் என்ன வாங்கியிருக்கிறேன்னா, ஃபால்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்குது. கொஞ்சம் வீட்டில் வச்சுருப்பேன். இருந்தாலும் வேணுங்கிறது மட்டும் வாங்கிக்கிறது. ஒரு க்ரீன் கலரு, அப்புறம் அப்புறம் ஒரு ப்ளூ கலர், ராமர் ப்ளூ லைட் கலர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டார்க் சிமெண்ட் கலர்லாம் இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்புறம் த்ரெட்டுமே என்னென்ன கலர் வேணும்னு வாங்கிட்டேன். அதிகமாக எனக்கு வந்து இப்போ தேவைப்பட்ட கலர் இந்த ப்ளூ ஒரு டார்க் ப்ளூ கலரு பாருங்கள். அந்த ப்ளூவும் அந்த பர்பிள் கலரும் தான் என்கிட்ட சுத்தமாகவே இல்லை. அது வாங்கிட்டேன். அப்புறம் அது கூடவே நான் பார்க்கும்போது நிறைய த்ரெட்டு வச்சுருப்பாங்கள்ல, எனக்கு ஏதாச்சும் கலர் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த லைட் கலர்லாம் மோஸ்ட்லி கிடைக்காது. அதனால் இருக்கும்போதே வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஊக் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். நான் முன்னாடி வாங்கின ஊக் பாக்ஸ் வந்து கஸ்டமர் வந்து சொன்னாங்க, கொஞ்சம் ஊக்கு வளையிற மாதிரி இருக்குது, வேறு ஊக்கு வச்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் இப்போ நான் ஊக் பாக்ஸே மாற்றிட்டேன். இது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மார்க்கர் வாங்கிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து லைட் கலரில் லேஸ் வந்து இல்லை. லைட் கலர்னால் கோல்டு கலர்லேயே லைட் கலராக இல்லை, கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்குது. அதனால் அது வாங்கிட்டேன். அப்புறம் காப்பர் கலர் ரோப் சுத்தமாகவே இல்லை, அது 2 வாங்கிட்டேன். இந்த கட்ரு வந்து போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா கீழே கீழே விழுந்து டேமேஜ் ஆகிட்டு, அதனால் புதுசாக ஒரு கட்ரு ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, லைனிங் வாங்கியிருக்கிறேன். என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கார் போட்டு எப்படி கட்டி வச்சுருக்காரு பாருங்கள். ஆக்சுவலாக நேற்று நாங்கள் போகும்போது மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால சரின்னு ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே கட்டி கொண்டு வந்துட்டோம். மழை வந்தால் கூட நம்ம நனைஞ்சாலும் அது நனையாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்தோம். அதுவுமே பாருங்கள், ஒரு 5 கலர் வாங்கியிருந்தேன். என்னென்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போவுமே மொத்தமாக வாங்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மொத்தமாக தான் வாங்குவேன். செட்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு ஒருக்கா அப்போல்லாம் வச்சு வச்சு கொஞ்சம் எது வேணுமோ அப்படி வாங்கிக்கிறது. இப்போ அந்த பக்கம் ஆல்ரெடி காந்திபுரம் அந்த சைடு வேலை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பக்கம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்காக வாங்கும்போது அமௌண்ட் நிறையா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. 10,000 12,000 அந்த மாதிரி. நம்ம போகும்போதெல்லாம் அந்த பக்கம் வேலை இருக்கும்போது போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன்னா ரொம்ப அமௌண்ட்டும் வராது. இப்போ இதெல்லாம் வாங்கினதுக்கே 3,400 500 ஆயிடுச்சு. ரூ. 540 வந்துச்சு. ரூ. 40 அவர் லெஸ் பண்ணிக்கிட்டாரு. 3,500 ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங்லாம் வச்சு நம்ம வீட்டிலேயே வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு லாபம் தான், நஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கடையில் போய் வாங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க ரேட்டு ஜாஸ்தியாக விற்பாங்க. நம்ம கஸ்டமருக்கு அந்த அளவுக்கு விற்க தேவையில்லை. நமக்கு ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 6 அந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சு கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வரோம்ல. 2வது இப்போ அவசரமாக இப்போ ஒருத்தவங்க ஈவினிங் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு, "அக்கா நீங்களே தைச்சிருங்க, எப்பா நீ தைச்சிருங்கப்பா" அப்படின்னா நம்ம அப்போதைக்கு போய் கடைக்கு போய் இங்கிருந்து ஏன்னா
இப்போ நான்லாம் நான் இருக்கிற ஊர்லேருந்து லைனிங் எடுக்க போகணுன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போகணும். அப்போதைக்கு இவங்க வீட்டில் யாரையாச்சும் கூப்பிடணும். வந்து வாங்கி வாங்க கூட வாங்க வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அது எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுப்பேன். எல்லா கலருமே வாங்கிப்பேனான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு 10, 15 கலர் மட்டும் வாங்கி வச்சுப்பேன். ரொம்பலாம் வாங்க மாட்டேன். கம்மியாக தான் வாங்கி வச்சுப்பேன். எந்தெந்த கலர் சூட் ஆகுதுன்னு. ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு கரெக்டாக இதே கலர் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா, அப்போ அர்ஜென்ட்டாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது அவர்கிட்ட கலர் சொல்லி விட்டோன்னா அவர் எடுத்துகிட்டு வந்துருவார். அதை வச்சு வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறது மோஸ்ட்லி எல்லா எல்லா பாதி கலர் வச்சுருப்பேன். ரொம்ப லைட் கலர் மட்டும் ஜாஸ்தி இருக்காது. ஏதோ 4, 5 கலர் மட்டும் வச்சுருப்பேன். அந்த மாதிரி லைனிங் நம்ம செட்டாக வாங்கிக்கிறதுனால ஒன்றும் இல்லை. நமக்கு ஓரளவுக்கு வீட்டில் ரன் ஆகுது அப்படின்னா லைனிங் வாங்கிக்கிறனால பிரச்சனை இல்லை. அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியாதுல்ல. எனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியாதுங்க. அதனால் நான் பஸ் ஏறிலாம் போக நான் ஒரு சோம்பேறி. அதனால் நான் லைனிங்லாம் வாங்கி வீட்டிலே வச்சுப்பேன். அப்புறம் ஊக்கு பார்த்துட்டிங்கன்னா இதில் எப்படி ஒரு பாக்ஸில் 12 இருக்கும். பார்க்கலாம். இந்த ஊக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இனி வச்சு பார்த்தா தான் தெரியும். கஸ்டமர் இதுக்கு முன்னாடி வச்ச ஊக்குமே நல்லா தான் இருந்துச்சு. துருவெல்லாம் பிடிக்காது. ஆனால் ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊக்கு வளையுது கொஞ்சம் டைட்டாக போடும்போது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இந்த வாட்டி நான் மாற்றிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இதில் வந்து 3 லைனு அந்த கம்பி இருக்குது. அதனால நான் டேமேஜ் ஆகாமல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அட்டையில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எது தீந்துச்சோ, ஏன்னா இப்போ ஒரு சில நம்ம வீட்டில் தைக்கிறனால எல்லா கலரும் வச்சுருப்போம்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சில கலர் வச்சுருப்போம், வச்சுருக்க மாட்டோம். அதனால் அந்த இல்லாத கலரில் டக்குன்னு அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம பல்காகவும் வாங்கி வச்சுக்க மாட்டோம். நான்லாம் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கலர் இருக்குது. அதிகமாக போகிற கலர்னால் 6, 7 வாங்கிப்பேன். கம்மியான 2, 3 அப்படி தான். ஓகே, இதுதான் நான் ஃபைனலாக வாங்கினது. அவ்வளோதான். வேணுங்கிறப்ப நம்ம போய் எடுத்துப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட இது எல்லாமே என்கிட்ட இப்போ இருக்கிற கலர் தான். இதில் எல்லாம் எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் நான் வேணுங்கிறப்ப வாங்கிப்பேன். சரிங்களா? இது லேஸ் எல்லாமே இருக்குமே, லேஸ் எல்லாமே த்ரெட்டு எல்லாமே வச்சுருப்பேன். நான் போகும்போது அப்போதைக்கு எனக்கு இல்லாததை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம மொத்தமாக எடுக்கும்போது நம்ம அமௌண்ட்டும் நம்ம கையில் அவ்வளோ வச்சுருக்க முடியும். ஏன்னா இப்போ நான்லாம் ஸ்டிச் பண்ணுறேன்னா வீட்டு யூஸுக்குமே அதுக்கு இதுக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடுவேன். அதனால் ஒரு டக்குன்னு நமக்கு அவ்வளோ அமௌண்ட்டில் எடுக்க முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போல்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து வீட்டில் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க கடை வச்சு பெரியவங்க இருந்தாங்கன்னா பார்த்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாதனால நம்ம வீட்டிலே மிஷின் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் எனக்கு நானே தைச்சிப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இது வந்து கொஞ்சம் நான் ஒரு தொழில் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அதனால் வெளியில் 4 பேர்த்துக்கு தைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் வீட்டில் மிஷின் போட்டு ஸ்டிச் பண்ண நிறையா பேர் வந்தாச்சு. இதில் வீட்டில் வந்து வெளியில் நான் ஒரு தொழில் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, துணி வர்றதில்ல. அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறது, எனக்கு ட்ரெஸ் வரமாட்டேங்குது, எனக்கு ஆர்டரே வரமாட்டேங்குது, என்னை நம்பி ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாராச்சும் ஒருத்தர் கொடுத்தா கூட நான் அதை ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற லேடிஸுக்கு அதிகமான மனசு கஷ்டம் அந்த ஒன்று மட்டும்தான். ட்ரெஸ் வந்து என்னை நம்பி யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற கஷ்டம் தான் நிறையா பேருக்கு இருக்குது. ஏன்னா எனக்கே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ வீட்டில் ஸ்டிச் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸ்டிச்சிங் ஒர்க்கு. ஆனால் யாருமே என்னை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு எந்த ஐடியாவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்க என்ன மைண்ட் செட்டில் சொன்னாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்த தான் நான் கடந்து வந்திருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி அவங்க இருக்கிற இடத்துல என்ன திங்க் ஆகுதோ அதே திங்க் தான் எனக்கும் இருந்துச்சு அப்போது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த சிஸ்டருக்கு மட்டும் சொல்லலை, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற நிறையா சிஸ்டருக்கும் சொல்கிறேன். அப்போ துணி யாருமே கொடுக்கல, என்னை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, நம்ம ஒரு ஒர்க் நல்லா பண்ணால் கூட என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு பெரிய ஒர்க்கா, இதெல்லாம் ஒரு பெருசா அப்படிங்கிற எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கலாம். சரிங்களா? ஒரு சிலர் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களே கொடுக்கலான்னு உங்ககிட்ட வந்தால் கூட உங்களை கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ நீ கொடுக்காத, அந்த பொண்ணெல்லாம் உன் ட்ரெஸ்ஸை கெடுத்து விட்டு போயிடும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் சொல்லலாம்.
நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகா நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறீங்களோ, அத 4 பேர் பார்க்கும்போது கேட்கணும். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து இது எல்லாருக்குமே தான். ஒரு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் குடுத்து உங்ககிட்ட ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ளவுஸ் கஸ்டமருக்கு பிடிக்கிறத விட, அந்த ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்க்குறாங்க பாருங்க, மித்தவங்க அவங்களுக்கு பிடிக்கணும். அவங்க வந்து கேட்கணும், "இது சூப்பரா இருக்கே, எங்க தச்ச?" அப்படிங்கிற அளவுக்கு கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நீட்டா பார்த்து பார்த்து பொறுமையா ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். டார்கெட் வச்சு எந்த வேலையும் செய்யாதீங்க. இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கமெண்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி அதே தான். உங்கள் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, டிபி வைங்க. உங்கள் சர்க்கிள்குள்ளே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க, பார்ப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா, அதில் ஒரு 2 பேர் கூடவா உங்களுக்கு குடுக்காம போயிருவாங்க. கண்டிப்பாக உங்கள நம்பி குடுப்பாங்க. ஏன்னா, நம்மள வந்து எல்லாருமே நம்ப மாட்டாங்கன்னு எடுத்துற முடியாது. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா, நம்மள 5 பேர் நம்புவாங்க, 5 பேர் நம்ப மாட்டாங்க. நம்பாதவங்கள விட்டுருங்க. நம்புனவங்களுக்கு நீட்டா, சூப்பரா பண்ணி குடுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். எனக்கும் அழகா நான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் தைச்சு குடுத்துட்டேன். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனா, அப்பவும் எனக்கு வந்து ஒர்க் வரமாட்டேங்குது அப்படின்னா, இந்த 3வது டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ சீசன் கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து தீபாவளி வரப்போகிற காலம்தான். நம்ம நம்ம இந்த ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா, இருக்கும் எல்லாருக்குமே வேலை ஒர்க் இருக்கும். ஆனால் அதிகபட்ச ஒர்க் வர்றது வந்து இந்த தீபாவளி சமயம் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கொஞ்சம் தள்ளி எப்படி சிட்டி இருக்கும் பாருங்க. ஒரு 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் சிட்டி இருக்கும். அந்த மாரி நெறைய டெய்லர் கடை, லேடீஸ் கடை, டெய்லர் கடைலாம் வச்சிருக்கிறாங்கல்ல. எப்பவும் பிஸியா இருப்பாங்க பாருங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க முன்னையே ஆல்ரெடி இப்பயே நீங்க போய் சொல்லிருங்க. இந்த மாரி ஏன்னா கண்டிப்பா இந்த சமயத்துல இப்ப 2 டெய்லர் வச்சு ஸ்டிச் பண்றாங்கன்னா, இன்னொரு டெய்லர் கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நீங்கலாம் தச்சிருப்பீங்கல்ல, அந்த மாரி டிசைன்ஸு நீங்க ஸ்டிச் பண்ண ஒர்க்கெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட காட்டுங்க. இந்த மாரி நான் தெப்பேங்க, ஏதாச்சும் ஒர்க் இருந்தா குடுங்க. அப்படிங்கிற மாரி நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? தப்பில்லைங்க. நம்ம வந்து நம்மளோட இலக்க வந்து அடையிறதுக்கு நம்ம தான் போராடி ஆகணும். சரிங்களா? நான் முன்னாடியே சொல்ற மாரி தான். நம்ம கை தாங்க நமக்கு உதவி. அடுத்த கைய நம்ம எதிர்பார்க்கறது தப்பு தான். சரிங்களா? அவங்க குடுத்தா ஓகே. இன்னொரு கை இல்ல நான் இருக்கேன் அப்படின்னா ஓகே. ஆனா நம்மளே போய் கேட்க வேண்டாமே! எதுக்கு நாளைக்கு நம்ம ஒரு லெவலுக்கு இப்படியேவா இருக்க போறோம்? நாளைக்கு ஒரு லெவலுக்கு நம்மளும் அடுத்த ஸ்டெப் மேல போம்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு நீயே வந்துட்டியா? அன்னைக்கு நான் உன்ன கை தூக்கி விட்டதுனால தானே வந்த" அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். எதுக்கு அந்த பேச்செல்லாம் எதுக்கு? இன்னைக்கு என்ன நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தானே அடுத்த ஸ்டெப்புக்கு முடியும். இப்போ எக்ஸாம்பிளா சொல்லலான்னா, இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறோம். ஏன் ஸ்ட்ரைட்டாவே 10வது போய் பாஸ் பண்ண சொல்லலாம்ல எக்ஸாம் எழுதி? ஏன் பண்றதில்ல? அதுக்குன்னு சரி அப்படி வேண்டாம். ஒரு 5வது படிச்சுட்டும் கூட 10வது பாஸ் பண்ண சொல்லலாம். ஏன் ப்ராப்பரா எல்கேஜி, யூகேஜி 1, 2, 3ன்னு ஏன் ஒரு ஸ்டெப்பா சொல்றாங்க? சரிங்களா? அப்போ ஒரு 10வது பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட நம்ம 10 வருஷம் படிக்க வேண்டியதா இருக்குது. அந்த மாரி தாங்க நம்ம ஒரு தொழில் பண்றோம். இதெல்லாம் காலத்துக்கும் நமக்கு வந்து கை குடுக்குற தொழிலுங்கிறனால, நம்ம வந்து தாங்க ஒரு ஸ்டெப்பா நம்ம முயற்சி பண்ணி தாங்க முடியும். அடுத்தவங்கள இதில எதிர்பார்த்து எதுவுமே நடக்க போறதில்ல. ஓகேங்களா? அந்த மாரி ஒரு டெய்லர் கடை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த சீசன்ல ஆள் வந்து கண்டிப்பா எல்லா டெய்லர்ஸ்க்குமே தேவைப்படும். நீங்க போயி இந்த மாரி சொல்லுங்க. நெறைய டெய்லர்ஸ் கடையில பார்த்தீங்கன்னா, போர்டு கூட வச்சிருப்பாங்க. நீங்க என்னால அங்கேயே ஸ்டிச் பண்ண சொன்னா மோஸ்ட்லி அங்க ஸ்டிச் பண்ண சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு தான் கொண்டு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த மாரிலாம் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது, ஆல்ரெடி நீங்க தைக்கிற ஸ்டிச்சிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களே உங்களுக்கு வந்து அதிகமா ஆர்டர் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதிகமா இப்ப வந்து நம்ம வீட்ல தைக்கிறவங்க கூட அமௌண்ட் வந்து கம்மியா தான் வாங்குவோம். இப்போ நான்லாம் ஒரு சாதா ப்ளவுஸுக்கு ₹100 வாங்குவேன். வித்து ஓவர்லாக்லாம் அமௌண்ட் வாங்க மாட்டேன். இதுக்கு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் ₹100 வாங்கிப்பேன். ஆனா, அவங்கலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால, நமக்கு எப்படி கட்டுற அமௌண்ட்டு தான் குடுப்பாங்க. சரிங்களா? நூலும் அவங்களே குடுத்துருவாங்க. அப்புறம் என்ன நம்ம வந்து வீட்ல வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம கொண்டு போய் வாங்கிட்டு வரது மட்டும் தான். நமக்கு வந்து இதில லாபம் கிடைக்குதா, நஷ்டம் கிடைக்குதான்னு பார்க்கக்கூடாது. இதனால நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேங்களா?
கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல டைம். தீபாவளிக்கு முன்னாடி எப்படி இருந்தாலுமே யாராச்சும் ஒருத்தர் நோ சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்கள தேடி வருவாங்க. அத மட்டும் நீங்க பர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணி குடுத்துருங்க. அவங்க மனசுல நிக்கிற மாரி நல்லா பண்ணி குடுத்துருங்க. சரிங்களா? அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ள இருந்தா, அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற அந்த அந்த காலி இடத்த மட்டும் தான் நம்ம கண்ணு பார்க்கும். சரிங்களா? நமக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. நமக்கு இது மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அந்த 4 செவுத்துக்குள்ள இருக்கிற அந்த காலி இடத்துக்குள்ள எவ்வளோ இடம் இருக்க போகுது, அது மட்டும் தான் தெரியும். ஒரு செகண்ட் நீங்க கதவ தொறந்துட்டு வெளியில வந்து பாருங்க, அந்த எவ்வளோ பெருசா இருக்கும். உலகமே ரொம்ப பெருசுங்க. அது அந்த அவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம வாழ மாட்டோமா? அதனால ஃபீல் பண்ணாதீங்க யாருமே. எனக்கு கிளாத் வரல, துணி வரலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த தீபாவளி அப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒரே இதில போயிற முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தானே போ முடியும். நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க வந்து ஃபீல் பண்ணாம இந்த மாரி இந்த இந்த டிப்ஸ் இந்த மாரி கடையில போய் கேளுங்க. நம்ம கேட்கறனால என்ன குறைஞ்சு போயிருவோம். அதெல்லாம் கிடையாது. நம்ம நேர்மையா, உண்மையா வேலை செஞ்சோன்னா எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லைங்க. நீங்க போய் கேளுங்க. அவங்களும் உங்கள நம்பி குடுப்பாங்க. நீங்களும் அவங்க நம்பி குடுத்ததுக்கு ஏத்த மாரி நல்லா பண்ணி குடுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க ஒருத்தங்க கிட்ட துணி வாங்கி ஸ்டிச் பண்ணி குடுக்குறீங்க. அடுத்த தீபாவளிக்கு நீங்க 4 பேத்துக்கு துணி குடுத்து ஸ்டிச் பண்ண சொல்ற அளவுக்கு வருவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இது நடக்கும். அம் இப்ப இந்த தீபாவளி போக அடுத்த தீபாவளி அப்போ கூட இந்த வீடியோ சப்போஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தா கூட கண்டிப்பா அப்ப எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா சிஸ் நீங்க சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் நம்புறேன். உங்களுக்காக எல்லாருக்காகவும் ப்ரே பண்றேன். ஏன்னா நானும் அந்த இடத்துலலாம் இருந்து தாண்டி வந்தவ தான். ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்தவ தான். அதனால ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல நம்ம சும்மா இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவனோட கிருபையால ஏதோ நமக்கு வந்து ஒரு அளவுக்கு வருது. துணி வருது சரிங்களா? நம்மளும் தைக்கிறோம். நம்மளும் நல்லா இருக்கோம். அந்த மாரி நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. ஓகேவா? கெட் ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கே ஒரு கடைக்கு போறோம். நம்ம கேட்குறோம். ட்ரெஸ் வாங்குறோம். ஸ்டிச் பண்றோம். சூப்பரா தச்சு குடுக்குறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். ஓகே பாய். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். சாரி. உங்களுக்கு கொஞ்சம் பிளேடு போட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ. பாய்.